கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான். வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமி. அண்ணாமலை அம்மாள் மாமுண்டி கருப்பசுவாமி திருக்கோவில் கொடை விழாவினை முன்னிட்டு இன்று அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாள் கருப்பசுவாமி அவர்கள் ஆசியோடு நமது அண்ணாமலையாபுரம் மருத்துவ குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த திருக்கோவிலில் இன்று ஒரு சிறப்பான ஆன்மீக பஜனை வழிபாடு இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களிலோ வார்த்தைகளிலோ இசைகளிலோ எந்த குற்றங்குறைகள் இருந்துட்டாலும் நீங்கள் பெற்ற பிள்ளை போல எப்படி ஆதரிப்பீர்களோ அதுபோல எங்களை ஆதரித்து கொண்டு செல்லும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த உலகம் முதலில் தோன்றியது எப்படி என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தது இந்த உலகத்தில் முதலாக தோன்றியது அன்னை சக்தி அம்மாள் அவர்கள்தான். சக்தியான பார்வதி தான் முதலில் தோன்றியது. சக்தி முதலில் தோன்றிய போது அத்வான கானகத்திலே அமைதியாக இருந்து ஆங்காங்கே பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது பச்சி பறவைகள், கால்நடைகள், இதுபோல பிராணிகள் எல்லாம் கொஞ்சி குழாவதும் குழந்தைகளோடு சிரித்து கூவி விளையாடுவதை பார்த்தாள். அப்பொழுது இந்த சக்தியான பார்வதியாள் என்ன இதை செய்தாள்? நாம் உலகத்தில் நாம் தனிமையாக இருந்தோம் என்றால் நமக்கு மறுபிறவி கிடையாது என்பதற்காக உலகத்தில் மனித பிறவிகளை படைக்க வேண்டும் என்று இந்த சக்தியான பார்வதியாள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஒரு வேள்வி ஒன்று வளர்க்கின்றாள். வேள்வி வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வேள்வியில் ஒரு மூங்கில் ஒன்று வளர்ந்தது. அந்த மூங்கில பார்த்தீங்கன்னா, மூங்கில எல்லா மூங்கிலும் பார்க்கும்போது கணுவாக இருக்கும். அந்த மூங்கில் வளர்ந்து வரும்போது முதலாக ஒரு கணு வெடித்தது. அந்த கணுவில் முதலாக அம்மா என்று சொல்லி ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை யாரும் இல்லை, அவர்தான் மூத்த மகனான கணபதி. அம்மா என்று தாயை கட்டி தழுவிய போது, நீ அம்மா என்று சொல்லி வந்தனால நீ எனக்கு பிள்ளையாராக இரு என்று சொல்லி அந்த பிள்ளையார் தோன்றினார். இரண்டாவது கணு வெடித்தது. இரண்டாவது கணு வெடித்த போது தங்கையே என்று சொல்லி நாமத்தோடு வந்தார். அவர்தான் நாராயண பெருமான். மூன்றாவது கணு வெடித்தது. மூன்றாவது கணு வெடித்ததில் முக்கண்ணனாகிய சிவபெருமான் வந்து பிறக்கின்றார். சிவபெருமான் பிறந்த போது அவர் என்ன சொல்றார்? அவர் நாராயணர் வந்து தங்கையே என்று சொல்லி வந்தார். இவர் வந்து தேவியே என்று சொல்லி வந்ததனால் இவர் தான் நமக்கு பொருத்தமான ஆளு. ஐயா, உமக்கு இந்த ஊர்ல, இந்த நாட்டுல, இந்த உலகத்துல பச்சி பறவைகள் முதல் படியளக்கக்கூடிய அனைத்து இதையும் உலகத்துல மக்களை படைக்க, பச்சி பிராணிகள் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய தன்மையை உமக்கு தாரேன்னு சொல்லி நான் இந்த வேள்வியில நான் இறங்கி சத்தியான நான் இந்த வேள்வியில இறங்கின உடனே உமக்கு நான் அப்படி அழிந்து பார்வதியாக வந்து பிறந்து பகவானும் பார்வதியாக நமக்கு இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வோம் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த முதல் பிள்ளையாக பிறந்த பிள்ளையாருக்கு முதலாக ஒரு பாட்டு. உளுந்தவட பாயாசம் பாரே, பாயாசம் பாரே, ஆனை முகன் கணபதிக்கு பூசைய போடே. பழம் உளுந்தவட பாயாசம் பாரு, பாயாசம் பாரு, ஆனை முகன் கணபதிக்கு பூஜைய போடு. அப்பளோ உளுந்தவட பாயாசம் பாரே, பாயாசம் பாரே, அந்த ஆனை முகன் கணபதிக்கு பூசைய போடே. பழம் உளுந்தவட பாயாசம் பாரு, பாயாசம் பாரு, ஆனை முகன் கணபதிக்கு
பாரு பழம் உளுந்தவட பாயாசம் பாரு பாயாசம் பாரு ஆனை முகன் கணபதிக்கு புதைய போடு தொடங்குகின்ற காரியத்தில் வெற்றியை தேடு நீ வெற்றியை தேடு அந்த தூயவனாம் ஐங்கரனின் துணையினை நாடு பழம் உளுந்தவட பாயாசம் பாரு பாயாசம் பாரு ஆனை முகன் கணபதிக்கு புதைய போடு எள்ளளவு குறையாத நம்பிக்கையோடு நீ நம்பிக்கையோடு அந்த தும்பிக்கையால் மலரடியே தினம் தினம் பாடு பழம் உளுந்தவட பாயாசம் பாரு பாயாசம் பாரு ஆனை முகன் கணபதிக்கு பூஜைய போடு அப்பளோ உளுந்தவட பாயாசம் பாரு நீ பாயாசம் பாரு அந்த ஆனை முகன் கணபதிக்கு பூசைய போடு பழம் உளுந்தவட பாயாசம் பாரு பாயாசம் பாரு ஆனை முகன் கணபதிக்கு எதிர் எதிர் தொலித்திட ஓங்காரமே காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுது யானை உருவம் அவன் வண்ண உடல் ஆட ஒரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் சிறு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் ஒரு மணி எழி எழி தொலித்திட ஓங்காரமே காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதல் யானை உருவம் அவன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் சிவமணி புவனேசம் செய்த ஒரு செம்பொன்மணி ஆ ஆ சிவமணி புவனேசம் செய்த ஒரு செம்பொன்மணி முழுக்கணி முன்னவன் இவன் தானோ முத்தனை சொன்னவன் இவன் தானோ சிவமணி புவனேசம் செய்த ஒரு செம்பொன்மணி முருகனி முன்னவன் இவன் தானோ முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ தீராத மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேடியவள் மடியிலே வளர்ந்தானோ தீராத மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேடியவள் மடியிலே வளர்ந்தானோ முகம் மலர்ந்தானோ நடை பயின்றானோ முகம் மலர்ந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணி எரி எரி தொலித்திட ஓங்காரம் காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுது யானை உருவம் அவன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் இது குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் வணங்கிடும் அடியவரை வாட்டியே வரமருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று வணங்கிடும் அடியவரை வாட்டியே வரமருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று வணங்கிடும் அடியவரை வாட்டியே வரமருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று தீராத மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேடியவள் மடியிலே வளர்ந்தானோ முகம் வளர்ந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணி எடி எடி ஜொலித்திட ஓங்காரம் காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம்
போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த திருமுருகா ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா அன்பினால் அனைவரையும் அரவணைக்கும் வேலவனே அன்பினால் அனைவரையும் அரவணைக்கும் வேலவனே அருணகிரிநாதரையோ திருப்புகழை பாட வைத்தாய் அருணகிரிநாதரையோ திருப்புகழை பாட வைத்தாய் எத்தனையோ தெய்வம் உண்டு இருந்தாலும் உமக்கிடையோ எத்தனையோ தெய்வம் உண்டு இருந்தாலும் உமக்கிடையோ ஏழைகளுக்கு அருள் புரியோ எங்கள் குலநாயகரே உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த திருமுருகா ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த வேல் முருகா முத்துமலை முரந்தனிலே முதியவர் கனவினிலே முத்துமலை முரந்தனிலே முதியவர் கனவினிலே நிர்வொழுத்த காட்சி என்று நிஜமாகி போலதையா நிர்வொழுத்த காட்சி என்று நிஜமாகி போலதையா ஆதி நாராயணன் பெயர் கொண்ட வள்ளலவர் ஆதி நாராயணன் பெயர் கொண்ட வள்ளலவர் தொடங்கி வைத்த திருப்பணியும் மலை போல உயர்ந்ததையா தொடங்கி வைத்த திருப்பணியும் மலை போல உயர்ந்ததையா உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே உன்னை போல் தெய்வம் உண்டோ தோரணமலை வீதியிலே ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த திருமுருகா ஈஸ்வரன் வெற்றி கண்ணில் அவதரித்த திருமுருகா தங்க தமிழ்நாட்டினிலே தென்காசி மாவட்டத்திலே தங்க தமிழ்நாட்டினிலே தென்காசி மாவட்டத்திலே தென்பொதிகை மலைதனிலே தோரணமலை அமர்ந்தவரே தென்பொதிகை மலைதனிலே தோரணமலை அமர்ந்தவரே அன்னை தமிழ்நாட்டினிலே ஆறுபடை வீடும் உண்டாய் அன்னை தமிழ்நாட்டினிலே ஆறுபடை வீடு உண்டாய் ஏழாவது படை வீடாய் தோரணமலை
கண்ணுடையா எம்மா இருக்கங்குடி மாரியம்மா எம்மா இருக்கங்குடி மாரியம்மா எம்மா சீக்கிரமா வரும் அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா சீக்கிரமே வரும் அம்மா இருக்கங்குடி மாரியம்மா எம்மா இருக்கங்குடி மாரியம்மா எம்மா சீக்கிரமா வரும் அம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா சீக்கிரமே வரும் அம்மா அப்படியே நடைக்கின்றேன் கேட்கலையோ உந்தன் குழந்தை அழைக்கின்றேன் உந்தன் கோயிலுக்கு கேட்கலையோ எம்மா பாடுவது யாரம்மா உன்னை பாடுவது யாரம்மா உந்தன் செல்ல மக்கள் நாங்களம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா வாருமம்மா இந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் அரணாரும் பார்வதியும் அங்கே நாராயண லட்சுமியும் அந்த நான்குடன் சரஸ்வதியும் அங்கே ஆண்டு வரும் நாளையிலே அவர் ஆண்டு வரும் நாளையிலே அங்கே என்ன நடக்குதையா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா வாருமம்மா இந்த நாகலோக பட்டணத்தில் அங்கே நாகராஜன் நாகக்கண்ணி அவர் மன்னவரும் தேவிக்குமா அவர் மவுசோடு ஆண்டு வரார் அவர் ஆண்டு வரும் நாளையிலே அவர் ஆண்டு வரும் நாளையிலே அங்கே என்ன நடக்குதையா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா வாருமம்மா இந்த நாகலோக பட்டணத்தில் அந்த நாகராஜன் நாகக்கண்ணி அவர் வாழ்ந்து வரும் நாளையில அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அங்கே சொத்து இருக்கு சுகம் இருக்கு தான் இருக்கு ஆனா சொத்து இருந்து என்ன செய்ய அவருக்கு சொத்து இருந்து என்ன செய்ய அவருக்கு சுகம் இருந்து என்ன செய்ய அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா வாருமம்மா இந்த ஆடு இருக்கு மாடு இருக்கு வீடு இருக்கு அங்கே சொத்து இருக்கு சுகம் இருக்கு அங்கே சொந்த பூமி தான் இருக்கு அவருக்கு கத்தரிக்காய் தோட்டத்துல அவருக்கு காய் பறிக்க யாரும் இல்ல அங்கே பிள்ளைகள் வருத்தத்தினால் அவளுக்கு பிறந்த வரம் வேணும்னு அவ மனக்கவர அடைஞ்சிட்டாரே அவ மனக்கவர அடைஞ்சிட்டாரே அந்த நாகக்கண்ணி பெண்ணொழியா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா வாருமம்மா இந்த கத்தரிக்காய் தோட்டத்துல அவருக்கு காய் பறிப்பா யாரும் இல்ல அங்கே வெள்ளரிக்காய் தோட்டத்துல அங்கே பிடிங்கி தின்ன குழந்தை இல்ல அங்கே கறிக்கரைக்கும் வெங்காயில அங்கே கையேந்த குழந்தை இல்ல அங்கே முட்டத்தில ஒரு மரமா அங்கே முருங்கைக்காய் காய்க்கு மரம் அந்த முருங்கைக்காய் காய்ந்திருப்போம் நானும் முத்தாரோடு சேர்ந்திருப்போம் அங்கே எல்லையில 2 மரமா அங்கே எலுமிச்சை காய்க்கு மரம் அந்த எலுமிச்சை காய்ந்திருப்போம் நானும் இனத்தாரோடு சேர்ந்திருப்போம் அங்கே மழை பெய்ஞ்ச முட்டத்தில அங்கே மழை பெய்ஞ்ச முட்டத்தில அங்கே மண்ணடைய பலன் இல்ல இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா வாருமம்மா இந்த மண்ணடைஞ்ச கையால அவளுக்கு மடி பிடிக்க குழந்தை இல்ல
அந்த நாகக்கண்ணி வெண்ணிடத்தில் அவர் சமாதானம் செய்தாரா அந்த பொண்ணு கேட்கலையா அந்த நாகக்கண்ணி கேட்கலையா அவ கத்திக்கலையா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த நாகக்கண்ணி வெண்ணிடம் அந்த நாகக்கண்ணி வெண்கோடியா நீ அஞ்ச வேண்டாம் அலரும் வேண்டாம் நீ அருந்தவல படவும் வேண்டாம் அந்த ஆண்டவனை நோக்கி எல்லோ நம்ம அருக வந்த செய்தோமானால் நமக்கு குழந்தைவர் கிடைக்குமம்மா என்று நாகராஜா சொன்ன போது இந்த நாகக்கண்ணி வெண்கோடியால் இந்த நாகக்கண்ணி வெண்கோடியால் அந்த நாகராஜா மன்னவரும் இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த நாகக்கண்ணி வெண்கோடியால் அந்த நாகராஜா மன்னவரும் அந்த ஆண்டவனை நோக்கி எல்லோ அவர் அருந்தவன செய்ய போறார் அங்கே ஒன்னங்கடல் கடலாம் அங்கே இரண்டாங்கடல் இருட்டு கடல் அங்கே மூன்றாங்கடல் கடலாம் அங்கே நாலாங்கடல் நல்ல தண்ணி அங்கே ஐந்தாங்கடல் தயிர் கடலாம் அங்கே ஆறாங்கடல் கடலாம் அந்த ஆறாவது கடலுக்கு பால் அந்த ஆறாவது கடலுக்கு பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த பளிங்கு வர்ண பாறையில ஒரு பஞ்சவர்ண புத்து உண்டா அந்த புத்துக்கு அருகினிலே இந்த நாகராஜா நாகக்கண்ணி அவர் மன்னவரும் தேவியுமா அவர் 12 வருட காலம் அவர் பாரதவம் செய்தாரா அவர் செய்யும் தவத்தை கண்டு அவர் செய்யும் தவத்தை கண்டு அந்த பகவான் பார்வதியும் இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த நாகராஜன் தவத்தை கண்டு நாகக்கண்ணி தவத்தை கண்டு அந்த பகவானும் பார்வதியும் அங்க படியடக்க வாரார்களா அந்த நாகக்கண்ணி வெண்ணிடத்தில் எம்மா என்ன வரம் வேண்டும் என்றார் எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்றார் அந்த காரணத்தாலே அந்த குழந்தை வர இல்லாத அந்த காரணத்தை அறிந்து கொண்டு அந்த நாகராஜா மன்னவனுக்கும் அந்த நாகக்கண்ணி வெண்கோடிக்கும் அவர் குழந்தை வர கொடுத்தாரா அவ அன்று முதல் குடி மறந்து அவ அன்று முதல் குடி மறந்து அந்த அருந்ததியாள் கர்ப்பமானா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த அவள் மாசையில அவ உடம்பெல்லாம் ஏற்றிடுமா அங்க 2வது மாசையில அவ இடுப்பு வலிக்குதுன்னா அங்க 3வது மாசையில அவளுக்கு முகமெல்லாம் வழுத்திடுமா அங்க 5வது மாசையிலே அவளுக்கு 10வது மாசையிலே அந்த நாகக்கண்ணி பெண்கோடியா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த 10வது மாசையில அந்த நாகக்கண்ணி வெண்கோடியாள் அவ ஆவாரம் மூட்டுக்குள்ளே அவ 8 நல்ல முட்டையிட்டா அந்த 8 நல்ல முட்டைகளையும் அந்த 8 நல்ல முட்டைகளையும் அவ 40 நாள் அடைகாத்தாள் இருக்கங்குடி மாரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அம்மா பாருங்கம்மா இந்த 40 நாள் அடைகாத்து அங்கே 41
வெப்பம் பட்டு அங்கு வைகாசி கடைசி செவ்வா அந்த மத்தியால மதியம் போல அந்த மதிய உச்சி வேளையில அந்த முட்டையது வெடித்திடுமா முட்டையில முட்டையில மாறி தான் பிறந்தா இரண்டாவது முட்டையில முடிய தான் பிறந்தா மூன்றாவது முட்டையில முகம் கொண்டதொரு கூடாதி தான் பிறந்தா நாலாவது முட்டையில நாதம் தான் பிறந்தா ஐந்தாவது முட்டையில சந்தனமாரி தான் பிறந்தா ஆறாவது முட்டையில மாறி தான் பிறந்தா ஏழாவது முட்டையில வளர்த்தி அம்மா தான் பிறந்தா எட்டாவது முட்டையில பத்திரகாளி தான் பிறந்தா பத்திரகாளி தான் பிறந்தா அம்மா பாடுங்கம்மா ஒரு குலவை பொன்னான மணி குலவை கோட்டவாய் பூச்சொரிய அப்பன் வந்து தான் பிறக்க வேம்பு வந்து பிறந்ததம்மா அந்த விஜயநகர் பட்டணத்தில் கொப்பை வந்து பிறந்ததம்மா அந்த பழுகி வந்த பாறையில உடுக்கை வந்து பிறந்ததம்மா ராஜ வாசலில கொப்பரை வந்து பிறந்ததம்மா கைலாச வாசலில வடக்கு நல்ல விழுந்த சட வடகடலும் நீராட தெற்கு நல்ல விழுந்த சட தெற்கடலும் நீராட நல்ல விழுந்த சட மேற்கடலும் நீராட கிழக்கு நல்ல விழுந்த சட கீழ்கடலும் நீராட உச்சியில போட்ட சட உலகமெல்லாம் நீராட வீரப்பெல்லாம் விரிசடையா சடமுடியா சடையழகி ஆண்டாரி வாரமுமா அக்கினியில பிறந்தவளே அல்லாமன் தங்கையே முட்டையில பிறந்தவளே முட்டு மாறி ஓடிவம்மா நம்ம வீடம் பிறந்தவளே நம்ம வீடம் பிறந்தவளே பேச்சியம்மா ஆடுவாளா ஆடுதாளாம் பாடுதாளாம் ஆதாளி பாடுதாளா ஆயிரம் கண்ணுடையா வாரமம்மா மத்தியால மதியம் போல மதிய உச்சி வேளையில ஆடுதம்மா உங்கரகம் அப்பு நல்ல சடையழகி அக்கினி சட்டிகாரி குடை பிடிக்க நல்ல பாம்பு தாராட்ட ரோராட்ட அக்கினியில பிறந்தவரே அரிராமன் தங்கையரே முட்டையில பிறந்தவளே கூடாது ஆடுவாரா வேலை நல்ல வேலையம்மா விளையாட இது சமயம் அம்மாவான காளியம்மா அம்மாவான முக்கூடாதி என் தாயான பேச்சியம்மா தலைமகனா முத்துமாரி ஆயிரம் கண்ணுடையா அங்க தங்க 8 பேரும் ஆடுவானம் பாடுதானா ஆதாளி பாடுதானா ஆடுவானா பாடுதானா ஆதாளி பாடுதானா வேலை நல்ல வேலையம்மா விளையாட இது சமயம் அண்ணாமலையார் கோட்டையில கருப்பசாமி கோட்டையில பிறந்த புள்ள கருப்பசாமி கருகி உருகி பிறந்ததினா என்று ஒரு பெயரா கருப்பசாமி ஆடி வரா ஆடுதாராம் பாடுதாராம் ஆடாடி பாடுதாராம் எடுத்து வைக்கும் கால்களுக்கு எத்தலம்பூ சல்லடமா கூட்டி வைக்கும் கால்களுக்கு சல்லடமா பண்டகையில பிடிச்சு வரா பாடி வேட்ட ஆடுதாராம் பாடுதாராம் தேவதையும் கூட்டரவும்
போட்ட சடை